A particular high school has 1,500 students, 50 teachers, and 5 administrators. If the school grows to 1,800 students, the ratios are maintained. Then find the number of teachers and administrators. இப்போ இதில் பார்த்தோம்னா பர்டிகுலர் ஹை ஸ்கூல் ஹேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,500. நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50 டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ரேஷியோல தான் இருக்கு. ஓகே, இந்த ஸ்கூல் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. 1,500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ 50 டீச்சர்ஸ் இருக்காங்க, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 5 இருக்காங்க. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப் த ஸ்கூல் க்ரோஸ் டு 1,800, அதாவது இங்க 1,800 ரேஷியோஸ்க்கு நம்ம ஸ்கூல் வளர்ந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் 300 பீப்புள் வந்து சேர்றாங்க அப்படின்னா அவங்க எத்தனை டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணணும், எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். கிளியரா? ஸோ இது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரேஷியோ வந்து சேம் தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேஷியோ தான் கம்பேர் பண்ணணும். டீச்சர்ஸ்க்கு ரேஷியோ, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரேஷியோ. ஸோ இதை நம்ம என்ன கொடுத்துட்டாங்க, இஃப் த ரேஷியோஸ் ஆர் மெயின்டைன்டு அப்படின்னா என்ன அர்த்தம், தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். ஓகேவா, தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அர்த்தம். இப்போ இதோட ரேஷியோஸ் நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1,500 ஈஸ்ட் 1,800. ஸோ இது மெயின்டைன்டு. எந்த 50 ஈஸ்ட் எக்ஸ். ஸோ இதுவும் மெயின்டைன்டு. இது என்னது 5 ஈஸ்ட் ஒய். ஓகேவா? ஸோ இது நம்ம எழுதும் போது என்ன பண்ணணும், 1,500 by 1,800 இஸ் ஈக்குவல் டு 50 by எக்ஸ், which is equal to 5 by y. இப்போ நம்ம ஒன்னொன்னா எடுத்து கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகே, டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் பாருங்க, 1,500 1,800 கம்பேர் வித் 50 by x. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரொபோர்ஷன் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம், கிராஸ் ப்ராடக்ட் போடுறோம். கிராஸ் ப்ராடக்ட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 1,500 into x is equal to 50 into 1,800. இப்போ x என்ன வரும், x is equal to 50 multiplied by 1,800 divided by 1,500. இப்போ நம்ம this 0 cancel, இதுவும் cancel ஆயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், this is 6 3s are 18, 5 3s are 15. அப்போ இங்க 1 5 is 5 cancel பண்ணலாம். இங்க என்ன வரும், 10 5s are 50. So what is the value of x? X is equal to 60. இப்போ இங்க என்ன வரும், 60. கிளியரா? 1,500 டீச்சர்ஸ்க்கு 1,500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா 1,800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு இருக்கணும், 60 டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எவ்வளோ, இப்போ நம்ம அதே தான் 1,500 இதையும் வச்சு கம்பேர் பண்ணலாம், இல்ல இதையும் வச்சு கம்பேர் பண்ணலாம், எதை வேணா கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ 16 கண்டுபிடிச்சிட்டோமா, இதை நம்ம 16 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். 50 by 60 is equal to 5 by y. ஓகேவா? ஸோ நம்ம இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க, 5y is equal to 6 into 5. அப்போ y என்ன வரும், 6 into 5 divided by 5 வருமா, 6 5s are 30, 30 divided by 5. So இது cancel பண்ணா என்ன வரும், y is equal to 6. ஓகே, இதை வச்சும் கம்பேர் பண்ணலாம், இதை வச்சும் கம்பேர் பண்ணலாம். இப்போ நமக்கு எவ்வளவு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, 6 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். கிளியரா? ஸோ 1,500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 டீச்சர்ஸ் 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா 1,800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு இருக்கணும், 60 டீச்சர்ஸ் அண்ட் 6 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகே, so 60 teachers. What is the answer? Answer என்னன்னு பார்த்தோம்னா 60 teachers, 6 administrators.